ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி, இந்த வீடியோ பார்க்குற டைமில் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இது ஒரு பைல் செலெக்ஷன். உங்கள் முன்னாடி நான் 2 பைல் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எந்த பைல் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, பைல் செலக்ட் பண்ணிட்டு வாங்க. வெல்கம் பைல் 1. உங்கள் பர்சன் இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற டைம்லன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் பேரை ரிப்பீட் பண்ணுங்கள். உங்கள் பர்சன் உங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஓவரால் எனர்ஜி பார்க்கும்போது பைல் 1 இதில் என்ன ஒரு விஷயம் என்ன ரொம்ப நல்லா தெரியுதுன்னா, உங்கள் பர்சன் ஒரு ஆழமான வலின்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப ஆழமான வலி அது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது இவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா நினைக்கிறாங்க. சரியா? அவங்க நினைக்கிறாங்க எப்பயுமே நல்ல விஷயங்கள்ல அவங்க வாழ்க்கையில் கெடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்திருக்காங்க. அது மாதிரி உங்க கூட கிடைச்ச இந்த வாழ்க்கையும் அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் அதிகமா இருக்கு. ஸோ அவங்களுக்கு உங்களால நிறைய ஹாப்பினஸ், மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு. பட் அந்த மகிழ்ச்சியை என்னால் தக்க வச்சுக்காம நானே அழிச்சிட்டேன். ஸோ என்னோட பிஹேவியர்னால நான் ஒரு நல்ல வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அதிகமா யோசிக்கிறாங்க. அண்ட் இப்ப இருக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படியாவது மாறுமா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில நேரம் சந்தேகமும் வருது. இது அகைன் புதுசா ஸ்டார்ட் ஆகுமா? மேபி 2 பேரும் நோ கான்டாக்ட்ல இருக்கலாம். நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பிடிவாதமா இருக்கிற மாதிரி தெரியுது, அவங்களை உள்ள விடாம. ஸோ இந்த சூழ்நிலை மாறுமா? பழைய மாதிரி நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. அண்ட் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி அதிகமா தெரியுது. ஏதோ உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த பாதிப்பு நீங்க வலி அனுபவிக்கிறத விட அந்த குற்ற உணர்ச்சியில அவங்க வலி அதிகமா அனுபவிக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, உங்க பாஸ்ட்ல ஏதோ ஒரு பாதிப்பு, ஒரு பெரிய அநியாயம் உங்களுக்கு பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த 2 கார்டு அப்படிதான் தெரியுது. அவங்க உங்களுக்கு பண்ணினது மறக்க முடியல. சரியா? இதுல 2 எனர்ஜியா எடுத்துக்கோங்க. ஒண்ணு, உங்க பர்சன் உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆக்கி இருக்கலாம். ஆர் நீங்க உங்க பர்சனுக்கு ஏதாவது ஹர்ட் பண்ணி இருந்திருக்கலாம், இல்ல ஏதாவது துரோகம் அந்த மாதிரி. ஸோ உங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட் பாஸ்ட் நினைச்சு உங்க பர்சன் ரொம்ப ரொம்ப பெயின் அனுபவிக்கிறாங்க. அதுல இருந்து அவங்களால வெளியவே வர முடியல அப்படிங்கிறாங்க. அடிக்கடி அந்த யோசனை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. தூங்கும்போது, ஒர்க் பிளேஸ், எல்லா இடத்துலையுமே அவங்க அதை மறக்கிறதுக்கோ, அவங்கள அந்த ஞாபகத்துல இருந்து வெளியில வர்றதுக்கோ ட்ரை பண்றாங்க. பட் முடியல. அந்த பாஸ்ட்ல இருந்து அவங்களால ஈஸியா வெளியே வர முடியல. சிலர் ப்ரே கூட பண்ணலாம். அவங்க செஞ்சதுக்காக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கிற நிலைமையில கூட இருக்கலாம். ஸோ உங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பேஷன் அதிகமா இருக்கு. ஈர்ப்புன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப ஆழமா. ஏன்னா இன்டென்ஸா இருக்கு. ரொம்ப உங்க 2 பேருக்கும் எஸ்பெஷலி வேற எந்த பர்சன்ட்டும் இந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு அவங்க ஃபீல் பண்ணதே இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க வேற ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தாலும் உங்க கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒரு ஈர்ப்பு அவங்க யார்கிட்டையுமே ஃபீல் பண்ணதில்லை. உங்க கூட ஒரு பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்கு. ஓகே, அது நல்லா தெரியுது. அண்ட் எல்லாமே உங்ககிட்ட ஓப்பனா சொல்லலைன்னு நினைக்கிறேன். நிறைய ரகசியங்களும் மறைச்சிருக்காங்க. ஓகே, மேபி நீங்க சொல்லியிருந்திருக்கலாம், நீங்க ரொம்ப இன்னசென்ட்டா இவங்க தான் என் பர்சன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்திருக்கலாம். பட் உங்க பர்சன் நிறைய விஷயங்கள் சொல்லாம இருந்திருக்கலாம். நீங்க இது 2 வகையா எடுத்துக்கலாம். சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறப்ப நெகட்டிவா எடுத்தாலும் ஓகே, உங்ககிட்ட சில விஷயங்கள் மறைச்சிருந்திருக்கலாம்.
ஆனா சிலர் வந்து அவங்க லவ்வ வந்து மறைச்சிருந்திருக்கலாம். இவ்ளோ நான் லவ் பண்றேன், இவ்ளோ எமோஷன்ஸ் எனக்கு இருக்கு, உன் மேல எனக்கு இவ்ளோ ஃபீலிங்ஸ் இருக்கு. அத வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாம இருந்திருக்கும். இல்ல அவங்க ஈகோனால மறைச்சிருந்திருக்கலாம். இல்ல உங்க கூட எமோஷனல் அட்டாச் ஆகுறதுக்கு பயந்துகிட்டு கூட அவங்க மறைச்சிருந்திருக்கலாம். அது இப்ப நெனச்சு பார்க்குறாங்க. நான் என்னோட லவ் என் மனசுல எவ்ளோ ஆழமான ஃபீலிங்ஸ் உனக்காக இருக்கு. உன்ன எவ்ளோ லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த பிரிவு ஏற்பட்டிருக்காது. நீயும் என்ன புரிஞ்சிருந்திருப்ப. பட் உங்கள்ட்ட சொல்லாமயே நான் மறைச்சுட்டேன். அப்படிங்கிற ஒரு கவலை அதெல்லாம் இருக்கு. அந்த குற்ற உணர்ச்சி எல்லாமே இருக்கு. கண்டிப்பா. இது வந்து அவங்க அந்த பழசுல இருந்து உங்களுக்குள்ள நடந்த அந்த ஆர்கியூமெண்ட்ஸ், உங்களுக்குள்ள நடந்த அந்த பிரச்சனை, அவங்க உங்கள ஹர்ட் பண்ணது, அந்த வார்த்தைகள், நீங்களும் மேபி ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து அவங்கனால மறக்கவே முடியல. ஏதோ ஒரு தவறு வந்து பாஸ்ட்ல பண்ணியிருக்காங்க. ஓகே. ஏதோ பாஸ்ட்ல ஏதோ சம்திங் நடந்திருக்கு. அத வந்து அவங்கனால மறக்கவும் முடியல. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. மன்னிச்சிரு நான் அப்படி பண்ணிட்டேன். என்னால வந்து நான் மென்டலி வந்து ரொம்ப போராடிட்டு இருக்கேன். ஸோ என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து ஃபீலிங்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. இது பார்க்கும்போது அவங்க உங்ககிட்ட எவ்வளோ வந்து க்ளோஸா என்ன மாரியான ஒரு கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதுல வந்து லவ் அதிகமா தெரிஞ்சாலும், அத தாண்டி அவங்க வந்து ஏதோ தவறு பண்ணியிருக்காங்க. அதுக்கான கவலைகள் தான் வந்து அதிகமா தெரியுது. லவ் இருக்கு, அன்பு இருக்கு அதிகமாவே. ஆனா, அவங்க பண்ணுன தவறு என்ன? அதுதான் வந்து ரொம்ப அதிகமா தெரியுது. ஸோ இதுதான் வந்து நம்ம உங்க பெர்சனோட எனர்ஜி. நம்ம டேரோல கொஞ்சம் செக் பண்ணிடலாம். ஓகே பைல் 1 இப்ப உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன? இப்போ உங்கள பத்தி அவங்க என்ன நெனைக்கிறாங்க? இந்த வீடியோ பார்க்குற டைம்ல. ஸோ உங்க பெர்சன நெனச்சுக்கோங்க. இது டைம்லெஸ் ரீடிங். நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அண்ட் ஜெனரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகுறது மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே. உங்க பெர்சன நெனச்சுக்கோங்க. அவங்க பேர சொல்லுங்க. பைல் 1 இது வந்து உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி. ஸோ உங்க பெர்சனோட ஓவரால் பார்க்கும்போது நெறைய வந்து டார்க்கான ஒரு கார்டு தான் வந்திருக்கு. டார்க்கான கார்டுனா ரொம்ப நெகட்டிவா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கவலை, நெறைய நெகட்டிவ், ரொம்ப வலி. ஸோ ஒரு லைஃப்ல அவங்க வாழ்க்கையில வந்து எவ்ளோ கவலை, எவ்ளோ கஷ்டத்த அனுபவிக்க முடியுமோ, மன ரீதியா அது இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஏன்னா நெறைய டார்க்கான கார்ட்ஸ் வந்து அதிகமா வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும். கார்ட்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப நெகட்டிவான கார்ட்ஸ். இதுல டெவில் கார்டு வேற வந்திருக்கு. உங்க தாட்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப உங்களோட ஞாபகங்கள், உங்க எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. 24/7 வந்து உங்க ஞாபகங்கள் அதிகமா இருக்கு. உங்க எண்ணங்கள் வந்து அவங்கள கட்டி போட்டுருக்கு. இதுலருந்து வெளில வர முடியல. அவங்க வெளில வர ட்ரை பண்றாங்க. பட் முடியல. அவங்க வாழ்க்கையில வந்து சந்தோஷம் இல்ல. ரொம்ப உங்களோட எண்ணங்கள் அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. 24 மணி நேரமும் அவங்கள கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லலாம். அவங்க வேலையில ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் இது ஓவராலா பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன சொல்ல தோணுதுன்னா, நீங்க வந்து இந்த பிரேக்கப்க்கு அப்புறம் ஆர் நோ கான்டாக்ட்க்கு அப்புறம் லைஃப்ல வந்து அடுத்தடுத்து குரோத் பார்த்துட்டு போயிட்டு இருக்கீங்க. ஓகே. குரோத் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பண ரீதியா, கரியர்ல அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி தெரியுது. உங்க ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம், இல்ல இப்ப நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, இல்ல ப்ராப்ளம்ல போயிட்டு இருக்குன்னா, உங்க லைஃப் வேற மாரி போயிட்டு இருக்கு. நல்ல பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. பட் உங்க பெர்சன் ரொம்ப தனிமையில மேபி சிலருக்கு வந்து ஃபினான்ஷியலா பெரிய அடிபட்டுருக்கும். உங்க பெர்சன் சில பேருக்கு ஃபினான்ஷியலா ரொம்ப பெரிய அடி. பெரிய லாஸ் பார்த்துருப்பாங்க. ஓகே. பணம் விஷயத்துல. அது நல்லா தெரியுது. நீங்க ஒரு சைடு பணம் சம்பாரிக்கிறது, உங்க லைஃப்ல குரோத் அது அடிக்கடி அடுத்து என்ன அடுத்து என்னன்னு பார்க்கறது, அத பத்தி பிளான் பண்றது, அதுக்காக வேலை செய்யறது, அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்றது, அந்த மாரி இருக்கு உங்க எனர்ஜி. உங்க பெர்சன் ரொம்ப தனிமையில இருக்காங்க. இப்ப அவங்க கஷ்டப்படுறப்ப நீங்க கூட இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஓகே. அவங்களுக்கு எமோஷனலாவும் லவ் குடுக்க ஹெல்ப் பண்றதுக்கோ, இல்ல ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்றதுக்கும், எமோஷனலா அந்த லவ் குடுக்கறதுக்குமே வந்து இப்ப யாரும் இல்லாம ரொம்ப தனிமையில இருக்காங்க. ஐ திங்க் அவங்க உங்களுக்கு பண்ணுனதுக்கான கர்மாவ அனுபவிச்சுட்டு இருக்காங்க.
அந்த மாதிரி தான் தெரியுது. சம்திங் இந்த கார்டு பார்க்கும்போது அவங்க ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான கர்மா இப்ப அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஓகே. பட் இந்த ரிலேஷன்ஷிப்ல லாஸ்ட்ல வந்து வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு முடிவுக்கு வர மாரி தெரியுது. இந்த வேர்ல்டு கார்டு வந்து நம்ம அப்புறம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் முடிவுக்கு வருதா? இல்ல நியூ பிகினிங் எடுத்து உங்களுக்கு புது ஸ்டார்ட் குடுக்குதான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த 2 கார்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கார்டு. ஏன்னா இது 2மே வந்து மேஜர் ஆர்கானா. சரியா? இது அவங்க லைஃப்ல வந்து யூனிவர்ஸ் நடத்தி வைக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? கர்மான்னு இது நம்ம கையில இல்ல. உங்க பெர்சன் கையிலயோ, உங்க கையிலயோ கிடையாது. அவங்க பண்ணுனதுக்கான கர்மா வந்து யூனிவர்ஸ் குடுத்துக்கிட்டு இருக்கு. ம். நெறைய குழப்பத்துல இருக்காங்க. நெறைய குழப்பம். அவங்க வாழ்க்கையில தெளிவு இல்லாம போயிட்டுருக்கு. பணப்பிரச்சனை வேற அதிகமா போயிட்டுருக்கு. இல்ல ரொம்ப தனிமையில இருக்காங்க. அவங்க ஒரு வாழ்க்கையில என்னெல்லாம் தேவையோ அது எதுவுமே இப்ப இல்ல அவங்க கிட்ட. சரியா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பெயின். ரொம்ப வலி. அண்ட் உங்ககிட்ட நெறைய வந்து சொல்லணும்னு நெனைக்கிறாங்க. நெறைய ரகசியங்கள் இருக்கு. உங்ககிட்ட பேசணும், மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால தான் உங்களோட தாட்ஸ் வந்து அவங்கள ரொம்ப ஹெவியா வந்து உங்கள பத்தியே நெனைக்க வைக்குது. உங்கள தாண்டி அவங்களால வேற எதுலயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. கரியர்லயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அவங்க ட்ரை பண்றாங்க. அ வேலையில ஃபோக்கஸ் பண்றதுக்குலாம் ட்ரை பண்றாங்க. பட் முடியல. ம். கொஞ்சம் கோவமும் தெரியுது. நீங்க இப்படி இக்னோர் பண்றீங்க, இந்த மாரி புறக்கணிக்கிறீங்க அப்படிங்கிற கோவம் அதிகமா தெரியுது உங்க பெர்சனுக்கு. ஏன்னா டெவில் கார்டும் வந்திருக்கு. இது கோல்டு. ஸோ கோவம் கண்டிப்பா இருக்கு. கோவம் தாண்டி வருத்தம் அதிகமா இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ப நானே வந்து கெடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற வருத்தம் அதிகமா இருக்கு. இப்ப எனக்கு என் பெர்சன் தேவை. ஆனா என் கூட யாருமே இல்லையே அப்படிங்கிறதுக்கான வருத்தம் அதிகமா இருக்கு. நீங்க வந்து அவங்கள கவனிக்கிறது இல்ல. அவங்கள எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. உங்களோட வேலிடேஷனே கிடைக்கிறது இல்லைன்னு அவங்க தனிமையில ரொம்ப யோசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பிரேக்கப்க்கு முன்னாடி நீங்க ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்திருப்பீங்க. நெறைய அவங்க அவங்க வாழ்க்கையில செய்ற சரி என்ன, தப்பு என்னன்னு கூட இருந்து ஒவ்வொன்னா சொல்லியிருந்திருப்பீங்க. உங்களோட கைடன்ஸ் வந்து உங்களோட அட்வைஸ் வந்து உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் இப்ப வந்து நீங்க இல்ல கூட. நீங்க வந்து உங்க எமோஷன்ஸ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நெனைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பிரேக்கப்க்கு முன்னாடியோ இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இதுக்கு முன்னாடி நீங்க நல்லா பேசிட்டு இருக்கும்போது, நீங்க நெறைய லவ் காமிச்சிருக்கும்போது, அவங்க அத வேல்யூ பண்ணல. உங்களை வந்து அவ்வளவா சீரியஸா எடுத்துக்காத மாரி இருக்கு. அப்ப நீங்க சொன்னதெல்லாம் வந்து கரெக்ட்டா, சரியா, தப்பான்னுலாம் சொல்லியிருக்கீங்க. அத அவங்க ரொம்ப பெருசா வந்து ஒரு வேல்யூ பண்ணாம விட்டுருக்காங்க. ஆனா இப்ப யாருமே இல்ல சொல்றதுக்கு. அவங்க ரொம்ப தனிமைக்குரிய கார்டு தான் வந்து அதிகமா தெரியுது. ஓகே. அ அவங்க லவ் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஃபினான்ஷியலா பிரச்சனை போயிட்டுருக்கு. இதுல உங்களோட தாட்ஸ் வேற, உங்க பிரேக்கப் வேற. அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. சரி, இந்த வேர்ல்டு கார்டு வந்து ஒரு கம்ப்ளீஷன். ஏன்னா மேஜர் ஆர்கானா வந்து நெறையா வந்திருக்கு. ஸோ யூனிவர்ஸ் தான் உங்க ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். இது வந்து ஒரு கர்மா போயிட்டுருக்கு உங்க பெர்சனுக்கு. நீங்க லைஃப்ல வந்து பண்ணுன நல்லதுக்கு வந்து நீங்க அடுத்த லெவல்ல வந்து குரோத் பார்த்துட்டு இருக்கீங்க. அது உங்க பெர்சனுக்குமே தெரியுது. அவங்களுக்கு தெரியுது, இங்க நான் வந்து கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. இல்லன்னா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பட் நீ வந்து உன் லைஃப்ல நீ நல்லா அடுத்தடுத்த லெவல் போயிட்டு இருக்க. உன்னைய இந்த லவ் வந்து பிரேக்கப் வந்து உன்னை பாதிக்கலையா? இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் என்கிட்ட பேசாம இருக்கிறது உனக்கு எதுவுமே தெரியலையா? நீ நல்லா சந்தோஷமா தான் இருக்கியா? அப்படிங்கிற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க அங்க கர்மா வந்து நெகட்டிவா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நல்லது செஞ்சதுக்கான கர்மாவ நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ கர்மாங்கிறது 2மே இல்லையா? பாசிட்டிவா நம்ம நல்லது பண்ணா நல்லது வரும். கெட்டது பண்ணா கெட்டது வரும். ஸோ அதுக்கான கர்மா வந்து 2 பேருமே வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வேர்ல்டு கார்டு காமிக்குது. ஸோ மேஜர் ஆர்கானா அதிகமா வருது. ஐ திங்க் இது வந்து ரிலேஷன்ஷிப்லயே வந்து நெறைய குழப்பங்கள் இருக்கிறனால வந்து இது ஒரு முடிவுக்கு வர மாரி தான் தெரியுது. நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு பாத்துரலாம். இந்த வேர்ல்டு கார்ட வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, உங்க பெர்சன் உங்கள எதுலயோ வந்து ஏமாத்தியிருக்காங்க. அந்த டெக்லயே அதான் காமிச்சுச்சு. சரியா? ஏதோ ஒரு விஷயத்துல வந்து உங்கள ஏமாத்தியிருக்காங்க.
நிறைய மேனிப்புலேட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா உங்களை வந்து நம்ப வச்சிருக்காங்க. அவங்க வார்த்தைகளால உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன். உன்னை தாண்டி என்னால வேற யாரையும் வந்து நான் வேற யாரு கூடயும் போக மாட்டேன். நீ தான் என் வாழ்க்கை. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன். அந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய மேனிப்புலேட்டிவ் வேர்ட்ஸ் பேசியிருக்காங்க. உங்களை விட்டு வந்து ஈஸியா போயிட்டாங்க. ஐ மீன் ரன் அவே, எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க உங்களுக்கு தேவையான நேரத்துல அவங்க இல்ல. ஸோ அவங்களுக்கு இப்ப தேவை, நீங்க இல்ல. இதுதான் கர்மா. கர்மா இப்படிதான் வேலை செய்யுது. பாருங்க, இதுவும் டார்க் தான், நிறைய டார்க். ஸோ உங்களுக்கு நிறைய வலி வேதனைகள் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து ஈஸியா கிளம்பிட்டாங்க. நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்க, உங்க எமோஷன்ஸ் எவ்வளவு வலிக்கும், அதெல்லாம் அவங்க நினைக்கவே இல்லை. அவங்க ஈஸியா கிளம்பிட்டாங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரி தான் தெரியுது. ஒரு முடிவுக்கு வர மாதிரி தான் தெரியுது. உங்க ரிலேஷன்ஷிப்ல அந்த மாதிரி ஒரு பைல் ஒன் அந்த மாதிரி தான் தெரியுது. அண்ட் இதுல சிலருக்கு வந்து ஒரு சோல் வந்து இப்ப ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆகிக்கலாம். ஏன்னா உங்க பர்சன் 24 மணி நேரமும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. அதனால அதான் சீக்ரெட்ஸும் வருது. 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், தேர்ட் பார்ட்டிக்கான சான்ஸ் அதிகமா இருக்கீங்க. பைல் ஒன்ல வந்து தேர்ட் பார்ட்டிக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க என்னதான் தேர்ட் பார்ட்டி இருந்தாலும் நீங்களும் வேணுங்கிறதுக்காக உங்களையும் நிறைய வார்த்தைகளால மேனிப்புலேட் பண்ணி உங்களையும் வந்து ஏமாத்தி இருக்கிற மாதிரி தெரியுது. அதனாலதான் அதுக்கான கர்மா தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வந்து ஓகே, நார்மலா உங்க லைஃப பார்த்துட்டு போயிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து அந்த ஹீலிங் இதுல இருக்கீங்க. பட் அவங்க இன்னும் உங்களை மறக்க முடியாம உங்க எண்ணங்கள் வந்து அவங்க ரொம்ப வந்து அதிகமா வந்து இழுக்குது. அவங்களால மறக்க முடியல. அந்த மெமரிஸ் உங்க கூட இருந்தது, உங்களை விட்டு அவங்களால வேற எதுவுமே யோசிக்க முடியல. இப்ப வந்து இந்த ரிலேஷன்ஷிப்போட கண்ட்ரோலே அவங்க கையில இல்ல. அவங்க மனசே வந்து அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றோம்ல, ரொம்ப ஹெவியா தான் இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. தேர்ட் பார்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு. இல்ல தேர்ட் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம், சரியா? அவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் அதிகமா இருந்திருக்கு. அதை பத்தி மறைச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ரொமான்டிக் பார்ட்னர் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ வந்து இது ஒரு முடிவுக்கு வர மாதிரி இருக்கு. ஓகே, அவங்களே வந்து இதை முடிச்சிடலாம் அப்படி யூனிவர்ஸோட ஒரு பிளானும் கூட அதுவா இருக்கலாம். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க சந்தோஷமா இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்க பர்சன் உங்களை ரொம்ப ஏமாத்தி இருக்காங்க. அதனாலதான் வேர்ல்டு கார்டு வந்து யூனிவர்ஸ் வந்து முடிவு எடுத்திருக்கு. ஏன்னா நிறைய மேஜர் ஆர்க்கானா வந்திருக்கு. ஒரு பெரிய ஷிஃப்ட் உங்களுக்குள்ள வர மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ பைல் ஒன் இதுதான் உங்களோட பர்சனோட கரண்ட் எனர்ஜி. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரா கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, பைல் 2 வியூவர்ஸ், உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு நம்ம பார்த்துடலாம். உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க, அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்க. பைல் 2. ஓகே, ஸோ பைல் 2 வியூவர்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எதிர்பார்த்த லவ் உங்களுக்கு கிடைக்கல. உங்க பர்சன் உங்களுக்கு நீங்க எவ்வளோ நிறைய லவ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அதுல ரிட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. நீங்க கொடுத்த லவ் வந்து உங்களுக்கு கிடைக்கல. ஐ மீன் கண்டிப்பா பைல் 2 உங்க பர்சன் வந்து ரீயூனியன் வேணும், உங்க கூட ஒரு செகண்ட் சான்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஐ திங்க் ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு தடங்கள் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க உங்க லைஃப்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பதான் அவங்களுக்கு தெரியுது அவங்க பண்ண தப்பு எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரிய வருது. அவங்க மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணியிருக்காங்க, உங்களை விட்டு மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் உங்களுக்குள்ள பேசப்படாத நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐ திங்க் பிரேக்கப் டைம்ல கூட, நீங்க நோ கான்டாக்ட் போன டைம்ல கூட டக்குன்னு உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பர்சன் கிளம்பி இருக்கலாம், நீங்க கிளம்பி இருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து பேசுறதுக்கு இருக்கு. என் மனசுல இருக்க வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நிறைய ரகசியங்கள் இருக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு. அது உங்ககிட்ட நான் சொல்லணும். நம்ம பேசிக்காமையே பிரிஞ்சுட்டோம், நம்ம பேசிக்காமையே இப்ப இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டோம். அதுக்கு வந்து நீ வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்காங்க. கண்டிப்பா ரீயூனியன் வேணும், உங்க கூட சேரணுங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா இந்த சைலண்டா இருக்கிற டைம்ல தான் அவங்களுக்கு தெரியுது அவங்கள விட நீங்க பெட்டர். ஓகே, மேபி ஆர்கியூ பண்ணியிருக்கலாம். அவங்க தான் வந்து எல்லாம் சரின்ட்டு உங்க மேலதான் தப்பு இருக்குன்னு உங்க மேல பிளேம் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இப்ப புரியுது அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து உங்களை வேல்யூ பண்ணாம போனது அவங்களுக்கு ரொம்ப வலி ஏற்படுத்துது. அண்ட் இந்த கனெக்ஷன் வந்து கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்க பர்சன் வந்து ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றது வந்து இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடணும். இது வந்து டிராக் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா கன்ஃபியூஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்களும் குழப்பத்துல இருக்கீங்க, உங்க பர்சனும் குழப்பத்துல இருக்கிற மாதிரி தெரியுது.
ஏன்னா நீங்க எதுவுமே பேசிக்காம சடனா எதிர்பார்க்காத மாதிரி சடனா நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. அதனால உங்க பெர்சனுக்கு வந்து உங்ககிட்ட நிறைய பேசுறதுக்கு இருக்கு. என்னெல்லாம் பிரச்சனை வந்ததோ அதெல்லாம் சரி பண்ணணும்ட்டு நினைக்கிறாங்க. இது வந்து முதல்ல அவங்க ஃபர்ஸ்ட் வந்து இல்ல மூவ் ஆன் ஆயிரலாம். இந்த ரிலேஷன்ஷிப் நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணும்ட்டு அவசியம் இல்லைங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. பட் முடியல அவங்கனால. உங்களோட தாட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகே. உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. பாருங்களேன், ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. அவங்கனால இல்லாட்டினா இந்த ஸ்ட்ரெஸ் இல்ல, இந்த டிப்ரஷன்லாம் இல்லைன்னா அவங்க ஈஸியா மூவ் ஆன் ஆகி போயிருந்திருக்கலாம். ஓகே. அடுத்தது போயிருந்திருக்கலாம். பட் அவங்க இருந்து பார்த்துருக்காங்க. நீங்க இல்லாம, உங்ககிட்ட பேசாம இருந்து பார்த்துருக்காங்க. பட் பைல் 2 உங்க பெர்சன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அவங்க மென்டலி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்க கூட சேரணுங்கிற ஆசை இருக்கு. மேபி வெளியில காமிச்சுக்காம இருக்கலாம். உங்களுக்கான லவ் வந்து குடுக்கலையோ அப்படின்னு வந்து அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு. ம் எல்லா லவ்க்கும் நீங்க தான் தகுதியானவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா? அவங்களோட லவ் எல்லாத்துக்கும் நீங்க மட்டும் தான் தகுதி. மேபி உங்கள விட்டுட்டு வேற யாருக்காவது முக்கியத்துவம் குடுத்திருந்திருக்கலாம். இல்ல உங்களுக்கு டைம் குடுக்காம வேற இதுலக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், கரியர் அந்த மாரி அவங்க குடுத்திருக்கலாம். உங்க முன்னாடியே மத்தவங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து உங்களுக்கு வலி ஏற்படுத்தி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நினைச்சு இப்ப அந்த தவற நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. குற்ற உணர்ச்சி அந்த இது இருக்கு. நீங்க வந்து பெட்டர் பெர்சன் நினைக்கிறாங்க. லவ்க்கு வந்து நீங்க தகுதியானவங்க. உங்ககிட்ட தான் லவ் எப்படி பண்ணணும்னு கத்துக்கணும். நான் வந்து லவ்க்கு வந்து தகுதியானவங்க கிடையாது அப்படிங்கிற மாரியான ஒரு எனர்ஜியும் தெரியுது. ஸோ ஒரு அழகான லவ் எனக்கு கிடைச்சுச்சு. நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் ரொம்ப பெரிய வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேன். வருத்தம், வலி, வேதனை இதெல்லாம் உங்க பெர்சனுக்கு அதிகமா இருக்கு. குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு. இதுல ஓவராலா பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு என்ன தெரியுதுன்னா, நீங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, லவ் பண்ணிட்டு இருக்கும்போதோ, ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதோ, உங்ககிட்ட நெறையா ஃபால்ஸ் ப்ராமிசஸ் குடுத்த மாரி இருக்கு. சரியா? நீங்க கிடைக்கணுங்கிறதுக்காக நெறைய ப்ராமிசஸ் பொய்யா சொல்றது, நான் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொல்றது, உன்ன விட்டு நான் போக மாட்டேன். சம்திங் அந்த மாரி ஏதாவது நெறைய ப்ராமிசஸ் குடுத்தனால நீங்க ரொம்ப ஹர்ட் ஆகுன மாரி தெரியுது. அதனால தான் உங்களுக்கு நம்பிக்கையே போயிருச்சு. உங்க பெர்சன் மேல அவங்க சொன்னது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கும்போது, உங்களுக்கு சடனா நெறைய விஷயங்கள் வந்து ஷாக் ஆகிட்டே இருந்திருக்கு அவங்க பிஹேவியர். அதனாலேயே உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் போயிருச்சு. நம்பிக்கை இல்லாம போயிருச்சு இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அப்ப அவங்க உங்ககிட்ட சொன்ன பொய்யோட பலன் தான், இப்ப அவங்க வாழ்க்கையில வந்து இந்த வலி, வேதனை எல்லாமே ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. உங்களோட லவ்க்காக, உங்க ரிலேஷன்ஷிப்காக அவங்க ஏங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ பைல் 2 இதுதான் வந்து உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி. நம்ம ஆரக்கிள் பார்த்தோம். நம்ம டேரோல ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். வெல்கம் பைல் 2. ஸோ உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி நம்ம டேரோல ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஓகே. பைல் 2 ஓவரால் எனர்ஜி பார்க்கும்போது, இதுல நீங்க மேரிடா இருப்பீங்க ஆர் உங்க பெர்சன் மேரிடா இருப்பாங்க. ஓகே. ஒரு ஃபேமிலி இருக்கும். இது ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் மாரி தெரியுது. ஏன்னா 10 ஆஃப் கப்ஸ் வித் ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்கு. சம்திங் ஒரு சீக்ரெட்ஸ் நெறையா இருக்கிற மாரி இருக்கும் உங்க ரிலேஷன்ஷிப்ல. கண்டிப்பா வேற வேற ஃபேமிலியா இருக்கும். சில்ட்ரன், உங்களுக்கு சில்ட்ரன், அவங்களுக்கு சில்ட்ரன் அந்த மாரி இருக்க சான்ஸ் இருக்கு. எஸ். சீக்கிரட்டா உங்க ரிலேஷன்ஷிப் கொண்டுட்டு போற மாரி இருக்கு பைல் 2. ஓகே. ஸோ இதுல வந்து நெறைய இம்பார்ட்டன்ட் கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது பெரிய பெரிய ஷிஃப்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி 2 உங்களுக்கு 222 வந்து அடிக்கடி பார்ப்பீங்க. அந்த 2 இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். சரியா? லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க, பேசிக்காம இருக்கீங்க. உங்க பெர்சன் வந்து என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில இருக்காங்க. ரொம்ப தனிமையில இருக்காங்க. சந்தோஷம் கிடையாது. ரொம்ப தனிமை. என்னதான் அவங்க ஃபேமிலி அப்படிங்கிற மாரி இருந்தாலும், அவங்க சந்தோஷமா இல்ல. உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து சடனா பிரேக்கப் ஆயிருச்சு. டெஸ்ட்ராய் ஆயிருச்சு. ஓகே. கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆன மாரி தான் தெரியுது. சடனா உங்களுக்குள்ள நடந்திருக்கு. உங்க பெர்சன் ஆனா இன்னும் வந்து வெயிட்டிங் எனர்ஜில தான் இருக்காங்க.
ஓகே. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வருவீங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது வந்து யுனிவர்ஸ் வந்து உங்கள சேர்த்தி வச்சுரும். உங்க 2 பேரையும் வந்து யுனிவர்ஸ் வந்து சேர்த்தி வச்சுரும்னு நெனைக்கிறாங்க. உங்களுக்கான கமிட்மெண்ட் குடுக்கறதுல வந்து அவங்க ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. அதாவது லாங் டெர்ம் கமிட்மெண்ட் குடுக்கறதுல வந்து இன்னும் அவங்கனால வந்து ஒரு பிராக்டிகலா வந்து முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இன்னும் ஒரு தடுமாற்றம் இருந்துட்டு இருக்கு. உங்க கூட கடைசி வரைக்கும் வரணும்னு ஆசை அதிகமா இருக்கு. பட் நீங்க கேட்கற லைஃப் குடுக்க முடியலையேன்னா, ஏன்னா நெறைய ஆசை இருக்கு உங்ககிட்ட வரணுன்ட்டு. பட் இங்க பாருங்க, வர்றாங்க. பட் ஒரு பிரிட்ஜ் பெரிய பாலம் இருக்கு. ஏதோ ஒரு தடை தடை இருக்கிற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அவ்வளோ ஈஸி இல்ல உங்ககிட்ட வர்றது. உங்க ஃபேமிலி மேபி நீங்க ஃபேமிலி இருக்கலாம். ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள வர்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். நெறைய ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும். நெறைய சேலஞ்சஸ் இருக்குன்ட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பா வேணும். நீங்க வேணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா வந்து எப்படி நீங்க கேட்கற லைஃப் குடுக்க முடியலையே, என்ன புரிஞ்சுக்க மாட்டியாங்கிற மாரி ஒரு எனர்ஜில தான் இருக்காங்க. அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து ஒரு முடிவு எடுக்க முடியல. தனிமையில பாருங்க ரொம்ப நெகட்டிவ் கார்டு வந்திருக்கு ஆக்சுவலா பைல் 2. ரொம்ப நெகட்டிவா தான் இருக்காங்க. சரியா? நீங்க இன்ட்யூட்டிவா வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் இது இருக்கும். இன்ட்யூட்டிவா நைட் டைம்ல உங்க இன்ட்யூஷன் வந்து உங்க பெர்சன பத்தி உங்களுக்கு அழகா கைட் பண்ணும். உங்க பெர்சன் வந்து அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கும். ஓகே. 9 உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். எஸ். 2 கண்டிப்பா 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 உங்க பர்த்டே டேட் ஆர் மேரேஜ் டேட் ஆர் சம்திங். இல்ல 222 பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மாரி நான் சொல்றேன். 222 ஏன்னா பாருங்களேன், 2 நெறையா 2 நம்பர்ஸ் உள்ள கார்டு வந்து உங்களுக்கு அதிகமா வந்திருக்கு. அது மட்டும் இல்ல மேஜர் ஆர்கானாவும் ரொம்ப அதிகமா வந்திருக்கு. அதுவும் ரொம்ப பெரிய டவர் கார்டு. ஸோ சம்திங். ம். ஸோ வெயிட்டிங் இதுல தான் இருக்காங்க. அண்ட் தனிமையா தான் இருக்காங்க. தனிமையில இருக்காங்க. நெறைய ப்ரே பண்றாங்க. இப்ப அவங்க வாழ்க்கையில எந்த வெளிச்சமும் இல்லாம, ஒரு பிரைட்டான வாழ்க்கைக்காக அவங்க ஏங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆம். எஸ். உங்ககிட்ட வரணும்னு ஆசை. ஐ திங்க் நீங்க வந்து அவங்கள உள்ள விட மாட்டேங்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க ரொம்ப கஷ்டம்னு நெனைக்கிறாங்க. மேபி சிலர் வந்து அ உங்க பெர்சன் வந்து சிலர் வந்து உங்கள மிஸ் பண்ணிட்டோம். இது ஒரு மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நல்ல வாய்ப்பு என் வாழ்க்கையில. பட் மிஸ் பண்ணிட்டோம் அப்டின்ட்டு அழுகுற மாதிரி தெரியுது. சிலர் வந்து அழுகுறாங்க. அவங்கனால எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாத ஒரு நெலைமையில இருக்காங்க. ஓகே. எந்த ஆக்ஷனுமே சீக்ரெட்ஸ் ஏதோ சடனா இந்த பைல் 2 இதுல வந்து சீக்ரெட்ஸ் சடனா ஏதோ வெளில தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. ஏதோ உங்ககிட்ட ஒரு சீக்ரெட்டாவே ஒரு விஷயம் வச்சிருந்திருக்காங்க. அது சடனா சிலருக்கு சடனா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அது உங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்திருக்கும். அது வந்து உங்களுக்கு வலி ஏற்படுத்தியிருக்கும். அதனால இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் போயிருக்கும். இது எல்லாமே யுனிவர்ஸோட பிளான் தான். இப்ப பைல் 2 அண்ட் உங்க லைஃப்ல நடக்கிறது கம்ப்ளீட்டா வந்து யுனிவர்ஸோட பிளான் தான். அது என்ன பண்ணணுமோ அது கரெக்ட்டா பண்ணிட்டு தான் இருக்கு. சரியா? மேபி இந்த சைலன்ட்டான ஒரு மொமெண்ட் வந்து உங்க 2 பேத்துக்குமே இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். எஸ்பெஷலி உங்களுக்கு. ஏன்னா இப்பதான் அவங்களுக்கு வந்து உங்கள மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உங்கள வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தனிமையில உங்கள அதிகமா யோசிக்கிறாங்க. வெளிச்சம் சுத்தமா இல்ல அவங்க வாழ்க்கையில. சந்தோஷம் இல்ல. என்னதான் ஃபேமிலி கூட இருந்தாலும், அவங்களோட நினைவுகள் எல்லாமே உங்கள சுத்தி தான் இருக்கு. ஏதோ தப்பு பண்ணிட்டதா யோசிக்கிறாங்க. ஐ திங்க் ஏதோ ரகசியம் சம்திங் சீக்ரெட்டுக்கான கார்டு வந்து வருது. அது உங்களுக்கு தான் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி தெரியும். இல்ல சீக்ரெட் எதுவும் இல்லைன்னு நெனச்சீங்கன்னா, இன்ட்யூட்டிவா நீங்க 2 பேருமே வந்து ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க. டெலிபதி கம்யூனிகேஷன் பைல் 2க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டுருக்கும். எஸ்பெஷலி நைட் டைம்ல வந்து அத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ எஸ். அவங்க லைஃப் வந்து இப்ப பேலன்ஸ்டா இல்ல. நெறைய தடுமாறிட்டு இருக்காங்க. சரியா? உங்களோட நினைவுகள் வந்து ரொம்ப அதிகமா ஹெவியா போயிட்டுருக்கு. அண்ட் வெயிட்டிங் எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுவா, அதுவாங்கிற குழப்பம் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. நீங்க வந்து ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு முடிவு கேட்டிருப்பீங்க. என்ன சொல்ல வர? ஏன் எனக்கு இந்த குழப்பம்? அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்ட்ராங்கா முடிவு கேட்டிருந்திருப்பீங்க. ஆ அது வந்து அவங்களால குடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. ஆனா நீங்க வேணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா தடுமாற்றம் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஐ திங்க் அவங்க ஃபேமிலியும் விட முடியல. உங்களையும் விட முடியல. 2 சிச்சுவேஷன்லயும் மாறி, மாறி யோசிக்கிற மாரி இருக்கு. பட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க நீங்க வேணும்னு. ஓகேவா? நீங்க எப்படியும் உங்க கூட சேர்ந்துருவோம் அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதிகமா இருக்கு. எஸ். தேர்ட் பார்ட்டி இருக்கிற மாரி இருக்கு. சிலருக்கு தேர்ட் பார்ட்டி யாரா வேணா இருக்கலாம். ஓகே. அந்த மாரி தெரியுது.
அண்ட் அவங்க வேலையில ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஃபேமிலியில ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. வேலையில ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமா இருக்க ட்ரை பண்றாங்க. பட் முடியல. ஆ உங்ககிட்ட வந்து நீங்க கேட்குற லைஃப் குடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. ஓகே. ஒரு பயம் இருக்கு. நீங்க கேட்குற லைஃப் வந்து அவங்களுக்கு குடுக்குற இது இல்ல. ம். எஸ். பட் இப்போதைக்கு அவங்க ஃபேமிலி, அந்த ஒரு கரியர் அந்த இதெல்லாம் இருக்காங்க. பட் கம்ப்ளீட்டா வந்து அவங்கனால வந்து அதில ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப மிஸ்ஸிங் எனர்ஜி ரொம்ப ஹெவியா இருக்கு. இப்ப மிஸ் பண்ண தான் தனிமையில நீங்க எவ்வளோ முக்கியங்கிறதே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதுக்கு தான் சொல்றது அமைதியா இருங்க. நீங்க சேஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றது அதுதான். மிஸ் பண்ணா தான் அவங்களுக்கு உங்கள பத்தின உங்க ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு புரிதலே வரும். என்னன்னு இல்லன்னா வேல்யூவே பண்ணாம போயிருவாங்க. ஓகே. ஸோ கண்டிப்பா வந்து அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. உங்க கூட வந்து சேருவோங்கிற ஒரு நம்பிக்கை அதிகமா இருக்கு. ரீயூனியன் இருக்குன்னு நம்பிக்கை அதிகமா இருக்கு கண்டிப்பா. அண்ட் நைட் டைம்ல எஸ்பெஷலி அவங்க ஹெவியா ஃபீல் பண்றாங்க. அவங்க எனர்ஜிய நீங்க ஹெவியா பிக் பண்ண முடியும். நைட் டைம்ல நீங்க பாருங்க. அது உங்களுக்கு இருக்கு. பட் மேஜர் ஆர்கானா அதிகமா வந்திருக்கு. ரொம்ப அதிகமா வந்திருக்கு. ஸோ ரொம்ப பெரிய மேஜர் ஷிஃப்ட் இருக்கு. ஒண்ணு உங்க பெர்சன் மனசு மாறி உங்ககிட்ட வர்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. கொஞ்சம் டைம் குடுங்க. ஏன்னா, அவங்க ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிட்டு இருக்கிற மாரி இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தடங்கலா இருந்துகிட்டே இருக்கு. அத தாண்டி அவங்க வருதுன்னா, நீங்க கொஞ்சம் பாருங்க. ஏஸ் ஆஃப் காயின்ஸ் கண்டிப்பா உங்க கூட கடைசி வரைக்கும் அதுதான் பைல் டூ அகைன் அண்ட் அகைன் அவங்க அதுதான். உங்க கூட அகைன் வந்து ம் சேரணும்னு தான் ஆசைப்படுறாங்க. உங்க ஓகே. ஃபினான்ஷியலாவும் உங்கள வந்து நல்லா பார்த்துக்கணும். ஃபினான்ஷியலா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல 4 ஆஃப் கப்ஸ், 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறது. இன்னொன்னு இதுல என்ன முக்கியமான விஷயம் தெரியுதுன்னா, பாஸ்ட் லைஃப்ல வந்து 2 பேருமே, நீங்களும் சரி, உங்க பெர்சனும் சரி, அந்த பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வராம இருக்கீங்க. ஏன்னா இது 2மே முக்கியமான கார்டு. இந்த இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப முக்கியம். பாஸ்ட் லைஃப் ட்ராமா வந்து உங்க 2 பேருக்குமே ரொம்ப ஹெவியா இருக்கு. உங்களுக்கும் சரி, உங்க பெர்சனுக்கு வந்து பாஸ்ட் லைஃபா இருக்கலாம், இல்ல இப்ப அவங்க இருக்கிற ஃபேமிலியா இருக்கலாம். ஃபேமிலி ஆர் சம்திங் ஏதோ ரிலேஷன்ஷிப். பட் அதுல வந்து அவ்வளவா அவங்க சந்தோஷமா இல்ல. சரியா? உங்க கூட இல்லாம அவங்க தனியா இருக்கிற இந்த டைம்ல அவங்க ரொம்ப அ கவலையில இருக்காங்க. ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு. மிஸ் பண்ணிட்டோங்கிற எண்ணம் அதிகமா இருக்கு. பட் நீங்க வந்து அந்த உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ரிலேஷன்ஷிப்ல நீங்க பேட்டர்ன வந்து அகைன் அண்ட் அகைன் நீங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க. நெறைய பேரு ரிலேஷன்ஷிப்ல ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கிற மாரி இருக்கு. பைல் 2 எஸ்பெஷலி ஏன்னா பைல் 1க்கு இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஹெவியா வரல. பட் பைல் 2 யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றது வந்து இந்த பேட்டர்ன நீங்க அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரிலேஷன்ஷிப் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆன மாரி தெரியுது. அதுலருந்து நீங்க வெளியில வராம இருக்கீங்க. அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க. எஸ்பெஷலி உங்க பெர்சனுக்கும் அதேதான். உங்கள விட உங்க பெர்சனுக்கும் அதே பேட்டர்ன் வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நீங்க 2 பேர் என்னதான் ஆசைப்பட்டு இந்த லைஃப்குள்ள ஒண்ணா வாழணும், சந்தோஷமா கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நெனச்சாலும், நீங்க அந்த வெளியில அந்த மனக்காயங்கள், அந்த பாஸ்ட் லைஃப் காயங்கள்ல இருந்து வெளியில வர முடியாததுனால, உங்களால எதுவுமே பண்ண முடியல. ரிலேஷன்ஷிப் நீங்க 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு ஹேப்பியா கொண்டு போக ட்ரை பண்றீங்க. பட் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு நீங்க இன்னர் ஹீலிங் எதுவுமே எடுக்காம, ஹீல் ஆகாம இதுக்குள்ள வந்திருக்கீங்க. அதோட எஃபெக்ட் தான் வந்து இப்ப இவ்ளோ கஷ்டப்படுறது. சரியா? சில பேர் வந்து மெடிடேஷன் கூட பண்ணுவீங்க. ஹை லெவல்ல மெடிடேஷன்னா அவ்ளோ டிப்ரஷன் உங்க பெர்சனும் சரி, ரொம்ப டிப்ரஷன்ல இருக்காங்க நீங்க இல்லாம. ஸோ அவங்களும் மெடிடேஷன் பண்றது, நெறைய இப்பலாம் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ரீசென்ட் டேஸ்ல நெறைய ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. பட் இதுல ஒண்ணு ஷூரா சொல்றேன் பைல் 2 யூனிவர்ஸோட தலையீடு வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. ஓகே. யூனிவர்ஸோட தலையீடு அதிகமா இருக்கு. உங்க பெர்சனுக்கு உங்க கூட கண்டிப்பா ரீயூனியன் வேணும். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. ரொம்ப குழப்பம் அதிகமா இருக்கு. ஸோ யூனிவர்ஸ் வந்து ப்ராப்பரா உங்களுக்கு வந்து அவங்க யோசிக்க விடுது. உங்க பெர்சனையும் யோசிக்க விடுது. நீங்களும் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கும் நீங்க யோசிக்கணும். அதுக்காக தான் இந்த சைலன்ட்டான ஒரு மொமெண்ட். ஸோ இந்த தப்ப நீங்க 2 பேருமே கரெக்ட் பண்ணிட்டு ஹீல் ஆகிட்டு வரும்போது தான் இது உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃபா இருக்கும். அப்பதான் உங்க பெர்சனும் நீங்களும் எதிர்பார்க்கிற அந்த ரீயூனியன் சப்போஸ் நீங்களும் ரீயூனியன் எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா, எதிர்பார்க்கிறது வந்து அந்த பாஸ்ட் லைஃப் ஏன்னா அது ஸ்ட்ராங்கா சொல்லுது. இந்த 2 கார்டு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. ஸ்ட்ராங்கா சொல்லுது. ஓகேவா? ஸோ பைல் 2 இதுதான் உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி, தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெர்சனல் ரீடிங்க்கும், டாரோ கிளாஸ்க்கும் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.